உலகெங்கும் வாழக்கூடிய பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். இன்றைய தினம் பதிவுல நாம் பார்க்கக்கூடியது பவளமல்லி. எல்லாருக்குமே தெரியும் இந்த பவளமல்லி செடி அப்படிங்கிறது எல்லார் இடத்துலையும் இருக்கக்கூடியது. சில வீட்டுல எல்லாம் நிறைய அந்த பவளமல்லி செடி நிறைய பூத்து குலுங்கும். நிறைய வீட்டுல பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கீழே உதிர்ந்து கிடக்கும். பாதி பார்த்தீங்கன்னா அப்படியே செடி மேல பார்த்தீங்கன்னா அந்த மரத்து மேல அவ்வளோ ஒரு பவளமல்லி செடி அப்படிங்கிறது இருக்கும். அந்த மரத்தை எல்லார் வீட்லயும் பார்த்துருப்பீங்க. அந்த மரமும் அழகு, அந்த இலையும் அழகு, அது வாசமே தனி அழகு அப்படின்னு சொல்லுவாங்க. சரி சுவாமி, இந்த பவளமல்லியை பத்தி நம்ம பார்க்க போறோம். தேவலோக புனித மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. தேவலோக புனித மரம், மிரள வைக்கும் ரகசியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே என்னடா இதுக்கு இவ்வளவு ஒரு புண்ணியம் நமக்கு இருக்கா, இவ்வளவு ஒரு விஷயம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதாவது பவளமல்லிக்கு இன்னொரு பேர் கூட இருக்கு, பாரிஜாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவு ஒரு விசேஷமான ஒரு பூ. இந்த பூக்கு பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவுக்குள்ள இந்த புஷ்பத்தினால நம்ம சுவாமிக்கு பூஜை பண்றோமோ மோட்சம் நிச்சயம். நம்ம எவ்வளவோ நம்ம லைஃப்ல நல்லது கெட்டதெல்லாம் கடந்து போறோம், மோட்சம் நமக்கு நிச்சயம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பவளமல்லி பூக்கு அவ்வளவு ஒரு விசேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு விஷயமும் நான் சொல்றேன். இந்த பவளமல்லி அப்படின்னு நம்ம இந்த செடி நம்ம சொல்றோம், இந்த மரம் நம்ம சொல்றோம், எத்தனை சிவாலயங்களுக்கு இது ஸ்தல விருட்சமா இருக்கு தெரியுமா? எத்தனை சிவாலயங்களுக்கு. உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னா, திருக்கலருங்கிற ஊர்ல, திருக்கலர் அப்படின்னு சொல்லுவாங்க, நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஊர்ல பாரிஜாத வனேஸ்வரர் கோவிலே இருக்கு. சுவாமியோட பேர் பாரிஜாத வனேஸ்வரர். அந்த ஸ்தல விருட்சம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பவளமல்லி. அவ்வளவு ஒரு விசேஷமான ஒரு சுவாமி அப்படின்னு சொல்லுவாங்க. மரக்காணத்துல பூமீஸ்வரர் கோவில் இருக்கு. அந்த கோவில்ல கூட அதை பத்தி ஸ்தல விருட்சம் பவளமல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. திருநாரையூர் அப்படின்னு சொல்லுவாங்க, சித்திநாதேஸ்வரர் கோவில் சொல்லுவாங்க. அங்கேயும் பாத்தீங்கன்னா பவளமல்லி அப்படிங்கிறது ஒரு விசேஷமான ஸ்தல விருட்சமாக வருகிறது. இந்த ஸ்தல விருட்சமா இந்த ஒரு கோவில் வருது. எத்தனை வீட்டுல நம்ம பவளமல்லி பூ இருக்கோ அத்தனை வீட்லயும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அது ஒரு தேவலோக மரம் மாதிரி, புனித மரம் மாதிரி, லக்ஷ்மி கடாட்சத்தோட நீங்க இருப்பீங்க. மாற்றமே கிடையாது. அந்த புஷ்பத்தை எடுத்து சுவாமிக்கு நம்ம பூஜை பண்றது அவ்வளோ ஒரு விசேஷம். எத்தனையோ பேரு இன்னைக்கும் நீங்க பாருங்க, பவளமல்லிய ஊசி நூல்ல கோத்து சின்ன சின்ன மாலையா அழகா கட்டி எடுத்துன்னு போடுவாங்க. சுவாமி இது தேவசேனாக்கு போடுங்க, இது வள்ளிக்கு போடுங்க, இது முருகனுக்கு போடுங்க, இது பெருமாளுக்கு போடுங்க. ஒவ்வொரு சுவாமிக்கும் அவ்வளவு ஆத்மார்த்தமா சாத்துறவங்க இன்னைக்கும் இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த பூ பாத்தீங்கன்னா அவ்வளவு விசேஷமானது. அந்த மரத்துல அப்படியே அந்த பூத்து குலுங்கும். அந்த பூ சில பேர் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. அப்படியே கீழே அப்படியே ஒவ்வொரு இலைக்கும் ஒவ்வொரு மருத்துவ குணம் கூட உண்டு தெரியுங்களா? ஒவ்வொரு இலைக்கும் ஒவ்வொரு மருத்துவ குணம் உண்டு. அதே போல திருவண்ணாமலையில ஒரு கோவில் இருக்கு. அந்த கோவில்ல பாத்தீங்கன்னா புத்திர காமேஷ்டீஸ்வரர் அப்படின்னு பேரு. அந்த கோவில்ல கூட பாத்தீங்கன்னா ஸ்தல விருட்சமா நம்ம பவளமல்லி, பாரிஜாதம் என்று சொல்லக்கூடிய அந்த பவளமல்லி தான் இருக்கு. அவ்வளவு ஒரு விசேஷமான ஒரு புஷ்பம். அதுல இந்த புத்திர காமேஷ்டீஸ்வரர் அப்படிங்கிற குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் கூட அந்த கோவிலுக்கு போயிட்டு வர்றது அவ்வளவு சிறப்புன்னு சொல்லுவாங்க. அந்த கோவிலுக்கு போய் அந்த சுவாமிக்கு அந்த பூனால, அந்த புஷ்பத்தினால சுவாமிக்கு அர்ச்சனை பண்றது, சுவாமிக்கு விளக்கேற்றி அந்த கோவில்ல பூஜைகள் செய்துட்டு வந்தா நமக்கு இல்லாதவர்களுக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப நாளா எனக்கு தடைப்பட்டிருந்த விஷயம் கூட நல்லபடியா எனக்கு நடக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு அந்த அளவுக்கு இந்த பவளமல்லி அப்படிங்கிறது பல ஸ்தல விருட்சமாக இருக்கு. திருக்கலாறுங்கிற ஊர்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மோட்சம் தானம். அந்த சுவாமி தரிசனம் பண்ணி அந்த பூனால சுவாமிக்கு அர்ச்சனை பண்றது, சுவாமிக்கு நெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை பண்ணி சுவாமிக்கு பண்றதுங்கிறது மோட்சத்தை தரக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இந்திரலோக பவளமல்லின்னு சொல்லுவாங்க. இந்திரலோக பவளமல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. தேவலோக மலர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மலருக்கு யார் யார் வீட்டுல எல்லாம் இருக்கோ அதெல்லாம் நீங்களாம் அதிர்ஷ்டம் பண்ணினவங்க, புண்ணியம் பண்ணினவங்க. ஒவ்வொரு வீட்டு யார் யார் சுவாமி நான் என் வீட்டுல வளர்க்குறேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னு சொன்னா நீங்க உண்மையிலேயே அதிர்ஷ்டசாலி. அது அந்த தேவலோக அந்த ஸ்தல விருட்சத்தை நீங்க வளர்க்கறது மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி அப்படின்னு சொல்லணும். சில பேர் அதோடைய விஷயத்தை தெரியாமே அதை வெட்டி போட்டுருவாங்க, வெட்டி தூக்கி எறிஞ்சிருவாங்க. ஆமா இது என்ன இடத்த அடைச்சுக்கிட்டு இருக்கு, இதை வெட்டி கடாசிடுவாங்க. அதோடைய அருமை அப்பா அவங்களுக்கு தெரியாது. ஆனா அருமை தெரிந்தவர்கள் இன்னைக்கு வளர்க்கறதுக்கு சிரமப்படுறாங்க. எத்தனையோ இடத்துல இந்த செடி வச்சா நன்னா இருக்குமே வைக்கிறதுக்கு இடம் இல்லாம, வசதி இல்லாம இருக்காங்க. ஆனா சில பேருக்கு இருந்துமே அதை வச்சு பாதுகாக்க தெரியாம வெட்டி வீசிடுறாங்க. தெரியாது, போட்டு வெட்டி தூக்கி போடு, இடம் அடைக்குது, வேற ஏதாவது வை, இது என்ன இந்த மாதிரி எல்லாம் இதாகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடியவர்களா இருப்பாங்க. அதனால இந்த பவளமல்லி செடி இன்னொரு விஷயமும் சொல்றேன். முருகப்பெருமானுக்கு
செவ்வாய்க்கிழமையில 6 வாரம் இந்த பவழ மல்லியை எடுத்துட்டு போய் ஒரு 108 புஷ்பம் அந்த மாதிரி ஒரு கணக்கு வச்சுட்டு போய் சுவாமிக்கு நீங்க அர்ச்சனை பண்ணினீங்க அப்படின்னு சொன்னா சுவாமியுடைய பரிபூரண பலன் உங்களுக்கு இருக்கும். அதனாலதான் பவழ மல்லி அப்படின்னு பேர், பாரிஜாதம்னு சொல்லுவாங்க. சுவாமிக்கு எனக்கு என்னுடைய ஆலயத்துல பூ கொண்டு கொடுக்கும்போது நான் ஒரு பூ அர்ச்சனை பண்ணுவேன், ஆத்மார்த்தமா சந்தோஷமா அர்ச்சனை பண்ணுவேன் சுவாமிக்கு. ஏன்னா அந்த புஷ்பத்திற்கு அவ்வளவு ஈர்ப்புத்தன்மை, அவ்வளவு குட் வைப்ரேஷன்ஸ் உள்ள பூ அதெல்லாம். நீங்க பாருங்களேன், அந்த கையில எடுத்து பாருங்களேன், அந்த புஷ்பத்தை விளையர்னு அந்த கீழே அந்த பவழத்தோட அந்த அதோட கையில அப்படி எடுத்து பாருங்களேன். அப்படி பார்க்கும் போதே நமக்கு அதோட ஒரு அருமை தெரியும். அந்த அளவுக்கு அந்த பூக்கு ஒரு சக்தியும் அந்த அளவுக்கு ஒரு யோகமும் அதுக்கு உண்டு. அப்படிலாம் இருக்கும்போது அந்த பாரிஜாதம் என்று சொல்லக்கூடிய அந்த பவழ மல்லியை நீங்க வளர்க்கறத பொறுத்து இருக்கு. நல்லா 2 வேளையும் தண்ணி ஊற்றி. ஒரு விஷயம் நான் சொல்லவா, அந்த பவழ மல்லி அந்த வேர் அந்த இலையெல்லாம் நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் இன்னைக்கு குழந்தைகளுக்கு சில பேர்லாம் மலச்சிக்கல் இருக்கிறவங்களும் சாப்பிட்றவங்களாம் இருக்காங்க. அதை பொடியாக்கி சில பேர் தலையில தடவிப்பாங்க. சில பேர் முடி வளராதவர்களுக்கு கூட வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அந்த பவழமல்லி செடி அதி உன்னதமான ஸ்தல விருட்சம். தயவு செய்து உங்க வீட்டுல நீங்க என்ன மரம் வேணாலும் வைங்க. வில்வ மரம் வைக்கிறீங்களா, வேப்ப மரம் வைக்கிறீங்களோ, மற்ற மரங்கள்லாம் இருக்கோ இல்லையோ, மற்ற புஷ்பங்கள்லாம் வைக்கிறீங்களோ இல்லையோ, வீட்டுல அவசியம் இருக்க வேண்டியது பவழமல்லி. ஒவ்வொரு வீட்லயும் இருக்க வேண்டியது பவழமல்லி. நீங்க நிஜமா நீங்க வளர்த்து பாருங்க. அதோடைய விஷயம், அதோடைய பூ எடுத்து நீங்க உங்க வீட்டுல பூஜை பண்ணி பாருங்க. ஆத்மார்த்தமா மனசார பூஜை பண்ணி பாருங்க. உங்க குலதெய்வம் கூட உங்களை தேடி வருங்க. நான் இன்னைக்கு சொல்றேன், உங்க குலதெய்வம் கூட உங்களை தேடி வரும். அந்த அளவுக்கு இந்த பவழ மல்லி அப்படிங்கிறதும் அந்த பாரிஜாதம் என்பதும் அவ்வளவு ஒரு விசேஷமானது. அதனால இந்த பூ, இந்த புஷ்பங்கள் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது இந்த ஸ்தல விருட்சம் உள்ள கோயிலுக்கும் போயிட்டு வாங்க. இந்த கோயிலுக்குலாம் நீங்க போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னா இன்னும் சிறப்பு. உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்பெல்லாம் அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. எப்பெல்லாம் இந்த டைம் கிடைக்கிறதோ அந்த அந்த நேரம் வரும்போது நீங்க போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இன்னும் சிறப்பு. அதுலயும் நீங்க வளர்பிறை சஷ்டி, தேய்பிறை சஷ்டி, கிருத்திகையில எல்லாம் இந்த பவழ மல்லியில நீங்க அர்ச்சனை பண்றீங்க அப்படின்னு சொன்னா, சுவாமிக்கு அர்ச்சனை பண்றீங்கன்னு சொன்னா, தீராத கடன் கூட கொஞ்சம் ஒரு அமௌண்ட் எடுத்து வச்சுட்டு இந்த கடன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நீங்க அந்த சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணுங்க. உங்களுக்கு கடன் கூட உங்களுக்கு சீக்கிரமா முடியும். சுவாமிக்கு ஆத்மார்த்தமா அர்ச்சனை பண்ண சொல்லுங்க. எனக்கு கடன் தீரணும், என்னுடைய பிரச்சனைகள் தீரணும், எனக்கு வர வேண்டிய பணம் எனக்கு சீக்கிரமா சேரணும், எனக்கு இந்த பவழ மல்லியினால முருகனுக்கு ஆத்மார்த்தமா ஒரு அர்ச்சனை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க. பெஸ்ட். நீங்க அவ்வளவு நன்னா இருப்பீங்க. எந்த விதமான குறை இல்லாமல் அமோகமா இருப்பீங்க. இன்னைக்கு யார் வீட்டுல எல்லாம் இந்த நம்ம காணொளி பார்க்கக்கூடிய யார் வீட்டுல எல்லாம் இந்த பவழமல்லி செடி இருக்கோ நீங்களும் அதிர்ஷ்டசாலிகளே. சரிங்களா? சுபா.